அதுக்கான அணுகுமுறையோடு அவங்க கையில் சொல்லுங்கள். அதை தான் நான் என்னுடைய கருத்தாக தெரியப்படுது. ஏன்னா நிறைய பேர் வந்து மொபைலை பிடிங்கிட்டிங்கன்னா போதும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நிறைய கருத்து சொல்லலாம். ஈவன் நீங்கள் ஆசிரியர்கள்லாம் நீ கேட்டிங்கன்னா எங்களை அடிக்கக்கூடாது சொன்னது தான் குழந்தைங்களாம் கெட்டு போனதுக்கு காரணம்னு கூட ஒரு வாதம் வைக்கிறாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. குழந்தைங்களை அடிக்காமையும் நல்ல முறையில் வளர்க்கணும். அந்த அணுகுமுறையை தான் நம்ம செய்யணும். அதே போல் தான் மொபைல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு டெக்னாலஜி வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் வாழும்போது குழந்தைங்கள்லேருந்து நம்ம மொபிலிட்டியை பிடிங்கிட முடியாது. இந்த ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஏராளமான விஷயங்கள் வருது. அது புரிந்து கொள்வதோ அது நமக்கான தேர்வுகளை செய்யறதுன்றது அடிப்படை அப்படின்னு சொன்னல, அந்த முறையில் தான் இந்த அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் நமக்கு ஏற்றவாறு பயன்படுத்தி கொள்வது என்பது தான் அறிவு. இன்னும் சொல்லப்போனால் அறிவியல் என்பது கூட அறிவியலுக்கு எந்த சமூக நீதியும் கிடையாது. அறிவியலுக்கு எந்த ஏற்றத்தாழ்வு பற்றிலாம் எந்த கவலையும் கிடையாது. அது ஒரு ஃபேக்ட், அவ்வளோதான் இருக்குது. ஆனால் அறிவியலார்ந்த செயல்பாடு, அறிவியல் மனப்பான்மை என்பது, சயின்டிஃபிக் டெம்பர் என்பது அந்த அறிவியல் பயன்பாட்டை மக்களுக்கு இந்த ஏற்ற தாழ்வுகளை நீக்குவதற்கும் சமூக நீதி படைப்பதற்கும் ஒரு வளர்ச்சி பாதையை நிலைத்தகு வளர்ச்சியை நோக்கி இந்த சமூகத்தை நகர்த்துவதற்கும் இந்த அறிவியல் மனோபாவம், அறிவியல் மனோதிடம் அதுதான் அடிப்படை அம்சமாக நம்ம பார்க்குறோம். இந்த விஷயங்களை எல்லாத்தையும் இந்த புத்தகத்தில் விவரிச்சிருக்கேன். இது மொத்தமே வந்து ஒரு எத்தனை பக்கம் பாருங்க, ஒரு குறைவான பக்கம்தான் கொடுத்துருக்கோம். 86 பக்கம்தான் இதனுடைய மொத்த 56 பக்கங்கள். இதனுடைய விலையை வந்து 60 ரூபாய் போட்டிருக்கோம். இந்த புத்தகங்கள் இந்த புத்தகம் பொறுத்தவரை பாரதி புத்தகாலயத்தினுடைய அனைத்து கிளைகளையும் கிடைக்கும். வேலூர் நகரத்தில் பொறுத்தவரை சத்துவாச்சாரியில் இந்த பாரதி புத்தகாலயத்தினுடைய கிளை இருக்குது, அங்கேயும் பெறலாம். என்னிடமும் இருக்குது. என்னுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எங்களையும் கேட்டு பெறலாம் என்பதை மகிழ்ச்சியாக தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இந்த புத்தகத்தை பற்றி விவாதம் மட்டும் இல்லை, இந்த புத்தகம் முன்வைக்கிற